எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமீன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காயங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். நானும் உங்களை மாதிரி நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க நான் மேலே நிற்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் தெரியும், இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு. நானும் இப்போ தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறேன். எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, அது உங்களுக்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆமேன், ஆமேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள நம்மளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கிறது. சிந்தையில் விடுதலை, மனதில் விடுதலை, நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகிறது. எப்போ உண்டாகும்? சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு விடுதலை உண்டாகும். ஆமேன். அது ஆண்டவர் ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஒவ்வொரு தலைமுறையும் அவர் தம்முடைய சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அது ஒவ்வொரு அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுப்பார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சிறைப்பட்டிருக்கிற நம்முடைய மனம், நம்மளுடைய இருதயம், அது கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நேற்று என்ன பார்த்தோம்? ஆண்டவருடைய முகத்தில் ஏற்பட்ட காயம், அதிலிருந்து நாம் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அவர் நமக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் இயேசுவினுடைய கைகளில் ஏற்பட்ட காயம். 7 காயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். 6 நாள் தான் நான் பேச போகிறேன், சனிக்கிழமை வரைக்கும் தான். அதனால் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், 2 காயங்களை சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக போகிறேன், அதனால் என் கூட சேர்ந்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கி நம்ம என்ன 2 காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் ஆண்டவருடைய கைகளில் அவர் ஏன் காயப்பட்டார், ஏன் நம்மளுக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மீதி ½ மணி நேரம் அடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25 to 27 வரைக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஆமென். இங்கே யார் சொல்கிறது? இதை தோமா சொல்கிறாரு. எல்லாரும் ஆண்டவர் உயிரோடு எழும்பிட்டார்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு? நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ணணும்? அவர் கைகளில் உண்டான காயங்களை நான் பார்க்கணும், அந்த ஆணிகளால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ எல்லா சுவிசேஷங்கள்லையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டார் என்று வசனங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. நான் டீப்பாக ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லலை. அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் ஆண்டவருடைய கைகள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் தான் இந்த கரங்களை நம்மளுக்கு சிருஷ்டித்தார், நம்மளுக்கு கொடுத்தார். ஸோ முதலாவது அவருடைய கரங்கள் எப்படிப்பட்டவை, ஆண்டவருடைய கரங்கள் என்ன காரியங்களை செய்கிறது என்று நாம் முதலாவது பார்க்க போகிறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. ஆமென். ஆண்டவருடைய கை எப்படிப்பட்டதாம்? இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. அவ்வளோ பெரிய மகா கரங்கள் அவருடைய கரங்கள். யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 12:10. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் யார் கையில் இருக்கிறது? ஆண்டவருடைய கைகளிலே இருக்கிறது. ஸோ அடுத்த வாசிப்போம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 64:8. அடுத்து ஒருத்தவங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரிகை. நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் யாரு? உம்முடைய கரத்தின் கிரியைகள். நாம் எல்லாரும் யாரு? அவருடைய கரத்தின் கிரியைகள். ஓகே, அடுத்த வசனம் வாசிப்போம். சங்கீதம் 104:28. சங்கீதம் 104:28.
நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இது திமிங்கலங்கள். திமிங்கலம் என்ன பண்ணுதான்? அவர் கை திறக்க அது வாங்கி சாப்பிடுதான். அவரை போஷிக்கிறார். அவ்வளோ பெரிய திமிங்கலத்தை யார் போஷிக்கிறா? நம்மளை ஆண்டவர் போஷிக்கிறார். ஆமென். சங்கீதம் 145:16. சங்கீதம் 145. கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி ஆக்குறீர். எவ்ரி லிவிங் கிரீச்சர், இந்த பூமியில் இருக்கிற சகல பிராணிகளையும் திருப்தி ஆக்குகிறது யார்? நம்முடைய ஆண்டவர். அவருடைய கரங்கள், அவருடைய கைகள். ஆமென். சங்கீதம் 118:16. சங்கீதம் 118:16. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். அவருடைய கரம் என்ன பண்ணுமா? பராக்கிரமம் செய்கிற கரங்கள். ஓங்கிய புயமும் பலத்த கரமும் பக்கமே உண்டு. அதனால தான் அவர் என்ன பண்றாரு? எகிப்தியரை எகிப்தியர்லேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட கரம் அவருடைய கரம். 1 நாளாகமும் 29:12. 1 நாளாகமும் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என்ன சொல்லுகிறது? சத்துவம் உம்முடைய கைகளில் இருக்கிறது, வல்லமையும் உம்முடைய கரங்களிலே இருக்கிறது. யாரையும் மேன்மைப்படுத்தவும் யாரை தாழ்த்தவும் யாரால் ஆகும்? அவருடைய கரங்களாலே ஆகும். ஸோ ஆண்டவருடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள்? இப்படி வல்லமை நிறைந்த, நம்மளை திருப்தி ஆக்குகிற, நம்மளை போஷிக்கிற கரங்கள் தான் ஆண்டவருடைய கரங்கள். மகா பெரிய பராக்கிரம் செய்ய கரம் தான் ஆண்டவருடைய கரம். சரி, இயேசு கிறிஸ்து அந்த காணக்கூடாத ஆண்டவர் நம்மளுக்காக மனுஷனாகி பூமியில இயேசுவாக இந்த பூமியிலே வருகிறார். அவருடைய கரங்கள் என்ன செய்தது இந்த பூமியில? அவர் எங்கும் அவர் என்ன செஞ்சார்? ஜனங்களுக்கு போய் நன்மை செய்கிறார். அவர் கரங்களாலே வியாதிகளை குணமாக்குகிறார். நான் வசனத்துக்குள்ள நான் டீப்பாக சொல்ல வாயில நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன செய்தார்? போய் குஷ்டரோகியை தொடுறாரு, வியாதியஸ்தர்களை தொடுறாரு. அந்த கரங்களால் பல நன்மைகளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் செய்கிறார். 5 அப்பத்தி 2 மீனை கொண்டு என்ன பண்றார்? ஆசீர்வதித்து மல்டிப்ளை, அது பெருக பண்ணுகிறார். அது கரங்கள் பெருக பண்ணும் கரங்கள் அவருடைய கரங்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின கரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்கள். ஆகையால் ஆண்டவருடைய இயேசுவின் கரம் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன பண்ணது? அவ்வளோ நன்மைகளை செய்தது, அவ்வளோ அற்புதங்களை செய்தது. இப்போ இந்த கரம் தான் என்ன ஆகுது? சிலுவையிலே ஆணி கடாவப்படுகிறது. ஏதோ ஒரு மனுஷனுடைய கரம் இல்லைங்க, ஏதோ யாரோடைய கரம் இல்லைங்க. இந்த கரங்கள் செய்யாத காரியமே கிடையாது. அவ்வளோ நன்மைகளை செய்த காரியங்கள், அவ்வளோ அற்புதங்களை செய்த கரங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின கரங்கள், கண்ணீரை துடைத்த கரங்கள். இப்பொழுது நமக்காக என்ன பண்ணப்படுகிறது? ஆணி கடாவப்படுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சரி, அவருடைய கரங்கள் அப்படிப்பட்ட கரங்கள். நம்மளை உருவாக்கும் பொழுது அவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்குகிறார், மனுஷனை உருவாக்குகிறார். நம்மளுக்கும் கரங்கள் அவரை மாதிரி நம்மளுக்கும் அவர் கரங்களை கொடுத்துக்கிறார். எதற்கு கொடுத்தார்? ஆமென். அதான் நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். ஸோ முதலாவது பிரைமரி பர்பஸ், அதுக்கு முக்கிய நோக்கம், கரங்களை அவர் உண்டாக்கி நம்மளுக்கு அவர் கொடுத்து ஆசீர்வாத நோக்கம் என்ன? நீ தோட்டத்தை பண்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வேலை செய். என்ன அர்த்தம்? அந்த கைகளால் நீ வேலை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆதாமால தக்க வைத்து கொள்ள முடிந்ததா? ஆதாமால தக்க வைத்து கொள்ள முடிந்ததா? இதே ஆசீர்வாதத்தை என்ன பண்ணான்? அவன் சாபமாய் மாற்றுகிறான். அவன் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அவன் கையை வச்சு, நீ இந்த தோட்டத்தை பராமரித்து கொள்ளும்பா, இந்த தோட்டத்தில் நீ என்ன செய், பண்படுத்து, நீ யூ பி எ ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இவன் என்ன பண்ணிட்டான்? பாவம் செய்ததுனால ஆண்டவர் அது கொடுத்த அந்த கைகளில் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் என்னவா மாற்றிக்கொண்டான்? சாபமாய் மாற்றிக்கொண்டான். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே
பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இல்ல முக்கியமான வார்த்தைகளை கவனிங்க. நீ வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஸோ இப்போ நீ சந்தோஷமா சாப்பிட போறது இல்லை. எப்படி சாப்பிட போகிற? வருத்தத்தோட சாப்பிட போற. அப்புறம் என்ன சொல்றாரு? உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்படின்னா என்ன? நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், நீ ரொம்ப வேர்வை சிந்தி உழைக்கணும், அப்பதான் உனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொல்றாரு. இது ஒரு சாபமாக, ஒரு பனிஷ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் யோசிக்கணும், நாம் இன்னும் இந்த சாபத்தின் கீழே இல்லை இந்த பனிஷ்மெண்ட் கீழே தான் நம்ம இருக்கிறோமா? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த கைகளில் ஏற்பட்ட அந்த சாபத்தை மாற்றுவதற்கு தான் அவர் கைகளிலே ஆணிகள் கடாவப்படுகிறது. அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். உன்னுடைய கைகளுடைய வேலைகளை, நம்மளுடைய கைகளின் வேலைகளை ஆசீர்வதிக்க தான் அவர் என்ன பண்ணுறாரு? கைகளிலே ஆணிகள் கடாவப்படுகிறது. இப்போ நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இன்னைக்கும் நான் அந்த வறுமையில் இருக்கிறேன்னா, இன்றைக்கும் ஆதாமை போல் அதிக வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு தான் நான் பூசிக்கிறேன்னா அப்படின்னு நாம் கொஞ்சம் ஆராய வேண்டும். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே அவருடைய கரங்களில் எனக்காக அவர் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய கஷ்டத்தை மாற்றுவதற்காக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரை விசுவாசிக்கிற நான், அந்த காயங்களை விசுவாசிக்கிற நான் இப்பொழுது எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாக, அந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாகி விட்டதா? அதை நான் சுதந்திரித்து கொண்டேனா இல்லையா? ஏன் இன்னும் வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? ஏன் நான் இன்னும் என்ன நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நாம் இன்னும் வறுமையில் இருக்கிறோம்? வை ஆர் வி ஸ்டில் அண்டர் பாவர்ட்டி? ஏன் நாம் இன்னும் அந்த வறுமையிலும் கஷ்டத்திலும் ஏன் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வசனத்தின் மூலமாகவே பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் கீழ்ப்படியாமை. பாவம் முதல் ரீசன் என்னது? கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை கீழே வரப்போகிற பாயிண்ட்ஸை தான் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. நீதிமொழிகள் 10:4. நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். என்ன சொல்லுது? சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், கைகளை ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நீங்கள் இன்றைக்கும் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா யாருடைய பிரச்சனை? ஆண்டவருடைய பிரச்சனையா உங்கள் பிரச்சனையா? நம்ம பிரச்சனை தானே. அப்போது சோம்பேறியின் கைகள் என்னவாகும்? ஏழையாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும், நான் இன்றைக்கும் சோம்பேறியாக இருக்கிறேன்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க வேலையில் நான் எப்படி இருக்கேன்? இப்படி இருந்தால் என்ன ஆகுமா? நம்மளோட ஒட்டிக்கிட்டே வரும் தரித்திரமும் வறுமையும், அது ஒட்டிக்கிட்டே வரும். அடுத்த பாயிண்ட் வாசிப்போம். நீதிமொழிகள் 13:18. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வெரி குட். ஆமென். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். அப்படின்னா என்ன? குட் கவுன்சில், குட் அட்வைஸ், பெரியவங்க கொடுக்குற அட்வைஸ், நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க வைத்து போன காரியங்களை நம்ம பின்பற்றாமல் இருந்தோம்னா என்ன வரும்? நம்மளுக்கும் தரித்திரம் தான் வரும், லட்சை அடைவோம். அப்பொழுது நல்ல ஆலோசனைகள் உங்களை தேடி வரும் பொழுது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருந்து இல்லை வேதத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது நம்ம பின்பற்றாமல் இருந்தால் நம்ம மன கடினம் அப்படின்னா என்ன? பெருமை, திமிரு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, திமிரில் நம்ம சில காரியங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தால் சில சமயம் நஷ்டம் உண்டாக தான் செய்யும். மற்றவங்க அனுபவத்திலேருந்து சொல்லும் போது, மற்றவங்க அவங்களுடைய அட்வைஸை கொடுக்கும்போது நம்ம தாழ்மையோடு கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு அதை நம்ம யோசிக்கணும். ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே, இப்படி நான் செய்யலாமான். அப்போ புத்திமதிகளை தள்ளுகிறவன் என்ன ஆவான்? தரித்திரத்தை அடைவான். ஆமென். மூன்றாவது நாம் பார்க்கலாம், பிரசங்கி 5:8. பிரசங்கி 5:8. பிரசங்கி 5:8.
ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவன் ஒருவரும் உண்டு. சில சமயங்களில் நம்ம தப்பே செய்யலைன்னா கூட நமக்கு இருக்கிற அரசாங்கம் சரியில்லைன்னா நம்ம வறுமையில் கொஞ்சம் இருக்கதான் செய்யணும். கரெக்டாக நம்மளுக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய வருமானம், நியாயமாக வர வேண்டிய சம்பளம் நம்ம கைக்கு வராமல் சில சமயம் தடுக்கிறது யார்? அரசாங்கம், நம்ம மேலே இருக்கிற அதிகாரிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? சில சமயங்களில் வறுமையின் வழியாக நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்கிறது. அப்புறம் நீதிமொழிகள் 11:24. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இது ரொம்ப காமன், கரெக்டுங்களா? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுடைய வறுமைக்கான காரணம். உடனே இது தெரியும். இந்த பிசினித்தனம் பண்ணுறவங்களுக்கு உடனே தெரியாது அவங்க வறுமைக்குள்ளே போகிறாங்கன்னு, உடனே தெரியாது. அப்படியே கிராஜுவலாக தான் தெரியும், படிப்படியாக தான் தெரியும் அவங்க வறுமைக்குள்ளே போகிறாங்கன்னு. நீங்கள் கஞ்சத்தனம் பண்ண பண்ண என்ன ஆகும்? வறுமை உங்கள் வீடு தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமேன். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள், கஞ்சத்தனம் பண்ணுகிறவர்கள் என்ன வருதான்? வறுமை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. அது நம்மக்கிட்ட இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீதிமொழிகள் 14:23. நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுவின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். என்ன சொல்லுது வசனம்? சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாய் பேசுறது, வெறும் வாய்க்கு மட்டும்தான்ப்பா லாய்க்கி, இவங்க வாய் பேச்சுக்கு மட்டும்தான் லாய்க்கி, வாயிலே வடை சுடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் வேலையில் ஒன்றும் இருக்காது, எல்லாம் செஞ்சு முடித்த மாதிரி வாயில் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீண் பேச்சு, வாய் பேச்சு, வெட்டி பெருமை என்ன பண்ண உங்களுக்கு தேவையே இல்லாமல் வறுமைக்குள்ளாக நம்மளை கொண்டு போயிடும். அதனால் நம்ம அதை யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் செய்கிற வேலையை விட என் வாய் பேச்சு அதிகமாக இருக்கா? நான் ஒன்றை செஞ்சு 10 சொல்கிறேன்னா அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ வீண் பேச்சை நம்ம குறைச்சிக்கணும். எக்ஸாஜுரேட் பண்ணி பேசுறது, ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறத நம்ம குறைச்சிக்கணும். அப்போது ஆண்டவர் அதை நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்மளை பார்க்க சொல்கிறார். கடைசியாக உபாகமம் 8:3. உபாகமம் 8:3. உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஓகே, இது என்னன்னா ஆண்டவரை அனுமதிக்கிற ஒரு சீசன், ஒரு காலம். உங்களை வறுமையின் வழியாய் அவர் நடத்தி செல்வார். ஏன்னா அப்போ தான் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை உங்களுக்கு புரியும். ஆண்டவரே அனுமதிக்கிற ஒரு காலம் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது, ஐயோ ரொம்ப நித்தமும் நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், நித்தமும் நான் வறுமையில் இருக்கேன். அப்படி ஆண்டவர் அவர் நடத்துகிறவர் அல்ல. ஒரு பர்டிகுலர் சீசன், ஒரு பர்டிகுலர் பீரியட் என்ன பண்ணுவார்? அவர் நம்மளை வறுமையின் வழியாய் இல்லை கொஞ்சம் கஷ்டத்தின் வழியாய் அவர் நம்மளை நடத்தி செல்வார். ஏன்? அப்போ தான் உங்களை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதனுடைய மேன்மை உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. மற்றவங்களுடைய கஷ்டம் எப்போ உங்களுக்கு புரியும்? நீங்கள் அதன் வழியாய் கடந்து செல்லும் பொழுது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ ஆண்டவரே அனுமதிக்கிற ஒரு காலம் உண்டு, அவரே அனுமதிக்கிற ஒரு சீசன் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 6 காரியங்களை பார்த்தோம். நாம் ஏன் இன்னும் வறுமையில் இருக்கிறோம், நாம் ஏன் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறோம், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது, நமக்குள்ளே என்ன காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, ஆண்டவர் இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக தான் அவர் சிலுவையிலே, அவர் கைகளிலே அவர் ஆணி கடாவப்பட்டார். சரி, இயேசுவுக்கு புரியுமாங்க? என் வறுமை இயேசுவுக்கு புரியுமா? ஜனங்க கேட்குற ஒரு கேள்வி. ஏழை ஜனங்க, வெளியே இருக்கிற ஜனங்க கேட்பாங்க, இயேசுவுக்கு என் தரித்திரம் புரியுமா, என் வீட்டு கஷ்டம் புரியுமா? இயேசுவுக்கு புரியும். ஏன் தெரியுமா? அவர் ஒரு தச்சனாக இருந்தார் அந்த பூமியில் இருக்கும் பொழுது. ஆமென். ஹி வாஸ் அ கார்பெண்டர். அவர் ஒரு தச்சன், ஒரு கிராஃப்ட்ஸ்மேன்.
அது வந்து ரொம்ப அவர் இருந்த நாட்களில் பெரிய உயர்ந்த வேலை என்று சொல்வதற்கும் இல்லை, ரொம்ப தாழ்ந்த வேலைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் ஒரு நடுநிலையான ஒரு ஏழை குடும்பத்து மனிதன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியிலே அவர் நம்மளுக்காக ஏழையாக தாங்க வாழ்ந்தார். அதனால அவருக்கு ஏழையாக இருப்பதுனா என்ன தெரியும், வறுமைன்னா என்னென்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு இயேசுவுக்கு நன்றாக தெரியும், இயேசுவுக்கு நன்றாக புரியும். அவர் ஒன்றும் பேலஸில் வாழல, ஒரு மாளிகையில் அவர் இல்லை, ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் அவர் வரலை. அவர் ஏழையாக எளிமையான ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தார். ஒரு தச்சனுக்கு மகனாக அவர் பிறந்தார். அதனால் அவருக்கு நீங்கள் படுற கஷ்டம் அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். அதை நீங்கள் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு என்னங்க புரிய போகுது, அவருக்கு என்னங்க தெரிய போகுது? இல்லைங்க, அவருக்கு தெரியும். அவர் இந்த பூமியில் அவர் வந்து ஏசி ஹாலில் ஏசி ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அவர் வேலை செய்யலை, சரிங்களா? அவரும் நம்மளை மாதிரி வேர்வை சிந்தி, அவரும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு அவர் உழைச்சார். அதனால் அவருக்கு நீங்கள் படுற கஷ்டம் தெரியும், நீங்கள் படுற வறுமை அவருக்கு தெரியும். அதன் வழியாய் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அது கார்பென்ட்ரி ஒரு ஈஸியான வேலையா? தச்சன் செய்கிற வேலை ஈஸியா? இல்லை, கடினமான வேலை. அப்போது அவர் எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருப்பார். சரி, அவர் என்ன 1 வருஷம் 2 வருஷம் தான் அந்த வேலையை செஞ்சாரா? எத்தனை வருஷம் செஞ்சாருங்க? 30 வயது வரைக்கும் அவர் ஊழியத்துக்குள்ள அவர் வரல. அப்படின்னா அவர் என்ன குடும்பத்துக்கூட தான் அவர் இருந்தார். அப்படின்னா இவர் வேற மூத்த மகன், குடும்பத்துக்கு மூத்த மகன். அப்போ அவர் அவங்க அப்பா கூட இருந்து வேலை செஞ்சு குடும்பத்துக்கு அவர் உழைச்சாரு. மூத்த மகனாக இருக்கும் போது அதோடைய கடமையை அவர் செஞ்சார். அப்போ அவருக்கு தெரியும். இப்போ சொல்கிறாங்களே, எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ ஒரே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ், என் வேலை பயங்கர ஸ்ட்ரெஸ். இயேசுவுக்கு தெரியும் உங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் தான் அவர் என்ன பண்ணார், செஞ்சார். ஐயோ பயங்கர அந்த வேலையினால பயங்கர அழுத்தம். அந்த ஐடி பீப்புள் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்திங்க, ரொம்ப ஜாஸ்திங்க. எல்லா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் வேலை செஞ்சார். அப்படியே பூமிக்கு வந்த உடனே அவரும் வந்து ஊழியத்தை உடனே ஆரம்பிக்கல. நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் செய்தார், வேலையை செய்தார். வேலையினால் உண்டாகிற அழுத்தம், வேர்வை, கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். சில சமயங்களில் சொல்கிறாங்க, ஏசுடைய குடும்பத்தில் 3 நேரம் சாப்பிட்ருப்பாங்களானே தெரியாதுன்னு. இந்த சோசன் படத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏசு அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், ஒரு நேரம் அம்மா நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்க, ஒரு நேரம் அப்பா நீங்கள் தான் நைட்டு சாப்பிட்டீங்க. அவங்க வீட்டில் 3 நேரம் கூட சாப்பிட்லையா. 3 நேரம் எல்லாம் 3 நேரமும் 3 பேரும் சாப்பிடல, மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கோங்களா, சாப்பாடை பங்கிட்டு கொண்டாருங்களாம் அப்படின்னு இந்த படத்தில் ஏசு பேசிக்குவார். அதனால் அவர் வறுமையின் உச்சத்தை அவர் உணர்ந்திருக்கிறார், கடந்து போயிருக்கிறார், அவருக்கு தெரியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரிங்க, அவர் வேலை செய்யும் போது தான் கஷ்டப்பட்டார், வேலை செய்யும் போது தான் ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்தார். அடுத்து ஊழியத்துக்கு வராரு. ஊழியத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பயங்கர ஆஹா ஓஹோ ஊழியமா, பயங்கரமான பெரிய ஆர்கனைசேஷனா, பயங்கரமாக பணம் காணிக்க கொட்டுச்சா இயேசுவுக்கு? அப்படி வசனம் எங்கேயாவது இருக்குதா நம்மளுக்கு? இல்லை. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அப்பப்போ தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். ஆமென். அடையோ நஷ்டத்துக்கும் போகல ஊழியம், அப்பப்போ தேவை உண்டாகும் போது தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அப்போது ஒரு தடவை ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும், ஏசு எப்படிப்பட்ட ஊழியம் செய்தார்? அவரும் கடுமையான பாதையில் தாங்க ஊழியம் செஞ்சார். இன்றைக்கி நம்ம செய்கிற ஊழியம்லாம் ஒன்றுமே கிடையாது அவரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது. இப்போ இருக்கிற நம்ம பார்க்குற, நான் குறை சொல்லலை, ஸ்தாபனங்களை குறை சொல்லவில்லை, நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் கடந்து போன பாதை வந்து கடினமான பாதை தான். ஆமென். அப்பப்போ சாப்பாட்டுக்கு, அப்பப்போ தேவைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்தார். சில சமயங்களில் அவங்க பட்னியாக கூட இருந்திருக்காங்க ஊழியம் செய்யும் பொழுது. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் பயங்கர உச்சத்துலேயோ பயங்கர ஆஹா ஓஹோன்ட்டு அவர் ஊழியம் பணத்தினால கொட்டி இருந்தது, அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடல. அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த ஊரில் இருப்பேன், நாளைக்கு அடுத்த ஊருக்கு போவேன், அந்த ஊரில் எந்த வீட்டில் நான் படுத்திருப்பேன், எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வர்றாரு. எங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் கிடையாது, எனக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது.
அப்படின்னா அவருக்கு ஒரு வீடு கூட ஊழியம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு வீடுன்னு ஒரு இடமே கிடையாது. அடுத்தடுத்து ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. எங்கெங்கே அவங்க அவங்கள ஏற்றுக்கொள்கிறார்களோ இயேசுவின் சீஷர்களே. அவர் ஒண்டியாவும் ஊழியம் செய்யலை, ஒரு கும்பலை வேற கூட்டிட்டு போறாரு அவர். அப்போ அது எவ்வளோ கஷ்டம் இல்லை? அந்த பாதையின் வழியாய் அவர் கடந்து போயிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் என்ன? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? அவர் இயேசு வறுமையின் வழியாய் கடந்து போனார், கஷ்டத்தின் வழியாய் கடந்து போனார்ன்றது உங்களுக்கு புரிகிறதா? விசுவாசிக்கிறீர்களா? அவரால் உங்களை புரிந்து கொள்ள முடியும், உங்கள் நிலைமையை புரிந்து கொள்ள முடியும். அதை எப்படியாக அவர் மாற்றுகிறார் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். என்ன வசனம் தெளிவாய் சொல்லுகிறது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் நிமித்தம்? நம்ம நிமித்தம். அவர் ஐஸ்வர்யம், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். ஐஸ்வர்யமும் கனமும் அவர் கரத்தில் இருக்குது. அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இந்த பூமியின் சகல செல்வத்துக்கும் சொந்தக்காரரான அவர் நமக்காக என்னவானார்? தரித்திரரானார். ஏன்னா நீங்க தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. தரித்திரத்தின் வழியாய் அவர் கடந்து போனார். ஏன்னா நீங்க தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதற்காக தான் அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது. ஒரு பக்கம் நாம் செய்த பாவம், கைகளினால் அநேக பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் அதனால வந்த வறுமையை மாற்றும்படியாக, உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக தான் அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது. இப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்க, முதலாவது விசுவாசிக்கிறீங்க. இந்த கைகள் ஆணிகள் அறையப்பட்டது எனக்காக, என் பாவத்திற்காக, என் ஆசீர்வாதத்துக்காக விசுவாசிக்கிறீங்க. எப்படி நான் அதை பெற்றுக்கொள்வது? அதை நாம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் எப்படி இந்த வறுமையிலிருந்து வெளியே வர்றது, எப்படி நான் அது கொஞ்சம் 4 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மத்தேயு 6:23. மத்தேயு 6:23. மத்தேயு 6. கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம். அடுத்த வசனம் 24 வாசிங்க. 2 எஜமான்களுக்கு சாரி 33 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஸோ முதலாவது ஸ்டெப் என்னன்னா, ஆண்டவர் உங்களை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முதல் ஸ்டெப் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? நீங்கள் என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு யார் அறிந்திருக்கிறா? உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அன்றாட தேவைகளை அவர் சந்திக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 2வது கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமம் 26:12. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். என்னங்க சொல்றது வசனம்? இங்க பஞ்சம். ஈசாக்கு இப்போ எங்க இருக்கிறாரு? பஞ்சம் உண்டாயிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே இரு. கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போட்டுமா, பக்கத்து ஊருக்கு போகட்டுமான்னு கேட்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? போகாத, நீ இங்கே இரு. இங்கே நீ விதைச்சிரு, நான் அதை ஆசீர்வதிப்பேன். எப்படி இங்கே பஞ்சத்தில், எல்லாரும் பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க. ஈசாக்குக்கு என்ன ஆச்சான்? 100 மடங்கு பலன் கொடுக்குறார் ஆண்டவர். கீழ்ப்படிய வேண்டும். பஞ்சத்துக்கு நடுவில் அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தார். நம்மளுக்கும் அவ்வப்பொழுது ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லும்போது, கஷ்டத்திற்கு மத்தியில் நம்மளுக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுக்கும்போது என்ன பண்ணோம்?
கீழ்ப்படிங்க விசுவாசத்தோடு. எப்படி ஆண்டவரே ஆகும், அப்படி எப்படி ஆகும் ஆண்டவரே அப்படின்றதுக்கு நம்ம ஏன் வந்துட்டு விசுவாசம் வேணும் இல்லை? பஞ்சத்துக்கு நடுவில் ஆசீர்வதிச்சாதாங்க உலகம் பார்க்கும், ஐயோ என்னங்க ஊரெல்லாம் பஞ்சம், இவங்க எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஊர் பார்ங்க. இப்போ துரத்திக்கிட்டே வராங்க. யார்? ஈசாக்கு. இவர் அடுத்தடுத்து போயிட்டே கிணறு திறந்து போயிட்டே இருக்காரு. அப்போது இந்த ஊர் உலகம் உங்களை பார்க்கணும், என்ன எல்லா இடத்துலையும் பஞ்சம், எல்லா இடத்துலையும் கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. 100 மடங்கான பலனை ஆண்டவர் ஈசாக்கு கொடுக்கிறார். ஸோ நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து, இருப்பதை ஆண்டவரத்தில் கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ யூ கம் அண்ட் கிவ் இட் டு ஹிம். அதை கொடுங்க, அவர்கிட்ட வந்து கொடுங்க. என்கிட்ட 5 அப்போ 2 மீன் தாங்க இருக்குதுன்னா கொண்டு வாங்க. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கொடுக்கும்போது என்ன மாற்றுவார் அவர்? 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் போஷிக்கும்படியாக ஆண்டவர் அதை பெருக பண்ண முடியும். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல கொடுங்க. அந்த சாரிபாத் விதவைக்கிட்ட என்னங்க இருந்துச்சு? பஞ்சம். அங்கேயும் பஞ்சம்தான். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அவள் கீழ்ப்படிந்தான். அந்த தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி கிட்ட கொடுக்குறா, கீழ்ப்படிந்து கொடுக்குறாள். ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்த பஞ்சம் தீரும் மட்டும் அவளுக்கு எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அடுத்து ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தீர்க்கதரிசி இறந்துட்டாரு, நிறைய கடன் வச்சுட்டு இறந்துட்டாரு. அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன? கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து எலிசா கிட்ட, ஐயோ கொஞ்சம் என்ன தான் இருக்குது, எங்கள் பசங்களை கூட்டு போகிறாங்க இந்த கடன்காரவங்கெல்லாம். அப்போ அவர் என்ன சொன்னார்? அந்த எண்ணெயை நீ பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போய் பாத்திரம் வாங்கிட்டு வா, நான் அதை ஆசீர்வதிப்பேன். அந்த எண்ணெய் என்னாச்சான்? அந்த கடைசி பாத்திரம் நிரம்புற வரைக்கும் எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. ஆகையால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, என்கிட்ட கொஞ்சோண்டு தானே இருக்குது, கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த கொஞ்சத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் அவர் ஆசீர்வதிச்சு அதை என்ன பண்ண போகிறார்? பெருக பண்ண போகிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆண்டவர் இடத்துல கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தங்க? அவர் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்க சொன்னால் கொடுங்க. தேவனுடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்க சொல்கிறார் என்றால் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், உங்கள் இருதயத்தில் பேசுவார். அவர் கட்டாயமாய் கேட்குற தேவன் அல்ல. அவர் உங்கள் இருதயத்தில் அவர் உணர்த்துவார். அந்த கொஞ்சம் தான் இருக்குது. அந்த விதவை கிட்ட 2 காசு தான் இருந்தது. அதை கொண்டு வந்து சந்தோஷமாய் அவள் கொடுக்கிறாள். ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த விதவைக்கு அது போட்டில்லை, ஆனால் கண்டிப்பாக அந்த விதவை ஆண்டவர் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். அவர்கிட்ட கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு வசனம், அழகான வசனம் இருக்குது. மல்கியா 3:10 வாசிப்போம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களிடத்துல இருக்கிறத கொண்டு வாங்க. அடுத்து உங்கள் தசம பாகத்தை சரியாக கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் வறுமையிலிருந்து ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் பற்றாக்குறையை ஆண்டவர் மாற்றுவார். ஐயோ மாதம் முடிகிறதுக்குள்ளே சம்பளம் தீர்ந்து போயிடுது, மாதம் முடிகிறதுக்குள்ளே செலவு மேலே செலவு வந்துடுது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்கள் தசமபாகத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் 10ல் 1 தான் அவர் கொடுக்குறீங்க, ஆனால் அதை ஒன்றையும் அவர் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்திலிருந்து இன்றோடு வறுமை முற்றிலுமாக ஆண்டவர் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10:4. நீதிமொழிகள் 10:4. சோம்பேற் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆமென். ஆண்டவர்கிட்ட நீ கொண்டு வர்றது கரெக்டு தான், ஆனால் நீங்கள் உங்களுடைய வேலையில் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? சுறுசுறுப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாருங்க. கண்டிப்பாக நம்ம சுறுசுறுப்பாக இருந்தால் ஆகணும். எனக்கு ரொம்ப ஒரு கதை, ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 90ஸ்க்கு மேலே 90 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பாட்டி, நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸில். 1 ரூபாய்க்கு இட்லி விற்றாங்க. அது பயங்கர பிரபலமாச்சு. பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன வயசு? 90க்கு மேலே இருக்கும்ல. அந்த பாட்டியால் என்ன முடியும்? ஆனால் அந்த பாட்டியுடைய சுறுசுறுப்பு எனக்கே என்னடா இது, எப்படி இவங்க இப்படி செய்கிறாங்க? தென்னைக்கும் அவங்கள தேடி அவங்க வீட்டுக்கு அவ்வளோ பேர் வராங்க, காரில் வந்து இறங்குறாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணு, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு அவ்வளோ இட்லி சுட்டு கொடுக்குறாங்க 1 ரூபாய்க்கு.
ஒரே ₹1 அவங்க இருக்கிறதே ஒரு குடிசை வீடு, அவங்க இருக்கிறதே ஒரு கஷ்டத்தில், அவங்க இருக்கிறதே ஒரு ஏழ்மையான நிலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ₹1 இட்லி சுட்டு கொடுக்குறாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ பேரை கொண்டு வர்றாரு. அவங்க அப்படியே பேர் பிரபலமாகி அவங்க ஆண்டவர் அவங்கள ஆசீர்வாதத்தை டக்குன்னு பெருக பண்ணார். அப்படிலாம் நடக்கும்னு நினச்சி அவங்க ஆரம்பித்தாங்களா? இல்லைங்க. அவங்களோட சுறுசுறுப்பான கைகளை ஆண்டவர் பார்க்குறார். ஆமென். அந்த மனசை பார்க்குறார். இந்த வயசுலையும் அவங்களுக்கு உதவிக்கு ஆள் இருந்தாங்களா? அதுவும் கிடையாது. அந்த 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 தாயாருக்கு யார் ஒத்த ஆளா? காலையில் எழும்பி இட்லி சுட்டு வரவங்களுக்கு சட்னியும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருந்தது, ஆச்சரியமாக அது. அதே போல் வசனத்தை போலவே அவங்க உண்மையாக செல்வத்தை சம்பாதித்து கொண்டாங்க. நற்பேரே நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக உலகத்தார்கள் பயங்கர சுறுசுறுப்பு. உண்மையாக அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. ஸோ சுறுசுறுப்பான கைகள் என்ன கொண்டு வரும்? செல்வத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 128:2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆதாம் அதை இழந்து போனான். ஆனால் ஆண்டவர் மறுபடியுமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு உங்களை பார்த்து, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வேலைகள், என் பிள்ளைகள் செய்கிற வேலைகள், நாங்கள் வறுமையிலும் கஷ்டத்தின் எவ்வளோ நாள் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம், எங்களை மீட்டு கொண்டு வாங்க. நீங்கள் சொன்னிருக்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? சோம்பேறியாக இருக்க மாட்டோம். நாங்கள் பிசினித்தனம் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? சுறுசுறுப்பாக இருப்போம். உம்முடைய தசமாகத்தை நாங்கள் சரியாக கொடுப்போம். எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணுவோம்? உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கொடுப்போம், உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போகிறோம். கடைசியாக ஆண்டவர் உங்கள் கைகளில் என்ன எதிர்பார்க்குறார்? இந்த ஆசீர்வாதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை, உங்களை வேலைகளை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் அவர் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறார் தெரியுமா? அதை வாசிக்கலாம். எபேசியர் 2:10 கடைசியாக அதை பார்த்து நம்ம ஜெபிக்க போகலாம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கைகளை அவர் எதற்கு ஆசீர்வதிக்கிறார்? உங்கள் வருமானத்தை எதற்கு ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தா போதும்னு அதுக்காக உங்களை ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார்? என்ன சொல்றாரு? நற்கிரியைகளை செய்யுங்கள். ஐயோ, நான் ஆக்சுவலாக ஒரு 10 வசனம் எழுதியிருக்கேங்க இதுக்கு மட்டும். புதிய ஏற்பாடு ஃபுல்லாக, பழைய ஏற்பாட்டில் அதையும் தாண்டி இருக்குது. எனக்கு வந்து எழுத இடம் இல்லை. அதனால் ஒரு 10-15 வசனம் எழுதியிருக்கேன். நற்கிரியை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், நற்கிரியை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். ஐயோ, வரிசையாக வசனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இப்போ இந்த கரங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வருமானத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு எதற்காக? நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதுதான் பிரதான நோக்கம். உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறது காட்டிலும் அதோட பெரிய நோக்கம் என்ன? நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இன்னைக்கு உங்களுடைய கரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை வறுமையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். சரி, என்னங்க நற்கிரியை? பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோமே, நன்மை செய், நற்கிரியை செய். நீங்கள் வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் விரிவாக்கமாக ஆண்டவர் சொல்கிறார். ஏழைகளை தேடி போங்க, பசியுள்ளவர்களை தேடி போங்க, ஆகாரம் கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்க. இங்க பாருங்க, நீங்க நற்கிரியை செய்ய செய்ய, நன்மை செய்ய செய்ய அது சுவிசேஷத்திற்கான வாசலை திறக்கும். ஹல்லேலூயா. நீங்க நற்கிரியை செய்யறது போட்டிக்கு போட்டி செய்யல. உலகத்தான் செய்யறேன், நான் செய்யறேன், இல்லை எனக்கு நல்ல பேர் உண்டாகணும், அதனால நான் பரலோகத்துக்கு போக போறேன். நோ 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 நோ. அழிந்து போகிற இந்த உலக பொருள்னால நம்ம என்ன பண்ண போறோம்? அழியாத ஆத்மாக்களை நாம சம்பாதிக்க போகிறோம். அதற்கு ஒரு வழி என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிறாரு? நன்மை செய்யுங்கள்.
நீங்க செய்யற நன்மையை பார்த்து இந்த ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். யாருப்பா இவங்க, இவங்களுடைய கஷ்டத்திலும் எனக்கு உதவுறாங்களே, இவங்களுடைய என்ன சொல்றது பற்றாக்குறையிலும் எனக்கு உதவி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பார்க்கும். நீங்கள் நன்மை செய்ய நன்மை செய்ய நன்மை செய்ய அந்த சுவிசேஷத்திற்கான வாசல் திறந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கான நோக்கம் என்ன? நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். 2 கரங்களையும் தாராளமாய் விரித்து செய்யுங்கள். பிசினித்தனம் பண்ண வேண்டாம். நம்ம செய்து கொண்டே இருப்போம். அநேக வசனங்கள் இருக்கு. திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள் இப்படி நம்மளை சுற்றி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு கடைசி வரைக்கும் செய்யுங்கள். ஆமென். நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நன்மை செய்ய வேண்டிய சமயத்தில் நீங்க செய்யாம இருந்தால், செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாம இருந்தால் அது என்ன சொல்றாரு? பாவம். அது பாவமாயிருக்கும். நீங்க உங்களை தேடி வரவங்க, ரோட்ல வர பிச்சைக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏய் இவன் நடிக்கிறான், இவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான், ஊனமான மாதிரி நடிக்கிறான், அது நம்ம வேலையே இல்லை. அவங்கள தேடி வரானா, டெய்லி வரானா கொடுங்க. உங்களை போஷிக்கிறான் ஆண்டவர், அவனையும் போஷிக்கிறார். நீங்க கொடுக்கலன்னா யாரை கொண்டும் அவர் போஷிப்பார். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்ய பழகுங்கள். பழகுங்கன்னு சொல்லுது வசனம். பழகுங்கள். கொடுத்து 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 வாரி இறைத்தான் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்குமா. ஹல்லேலூயா. அதே கைகள் மூலமாய் இன்னொரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போது நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் உங்கள் கைகளை வைப்பீர்கள். அப்பொழுது அவர்கள் என்ன ஆவார்கள்? சொஸ்தம் அடைவார்கள். இந்த அழிந்து போற இந்த கையினால, பாவம் செய்த இந்த கையினால் ஆண்டவர் இன்றைக்கு எப்படி மாற்றுகிறார்? நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைக்கும் பொழுது அவங்களுக்கு சுகம் உண்டாக போகிறது. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த கைகள் மூலமாய் அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த கைகளிலே என் கைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்களிலே நீர் ஆணி கடாவப்பட்டீர். என் பாவங்களை மன்னித்தீர். நான் கைகளில் செய்த பாவத்தை மன்னித்தீர். என்னை வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் பற்றாக்குறையிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வருகிறீர். என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர். என்னை நற்கிரியை செய்கிறவனாய் மாற்றுகிறீர். என் கரங்கள் மூலமாய் உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறது. நாம ஏமாத்துறோம் எங்கேயோ இருந்த நம்ம, எவ்வளோ தவறுகள் செய்த நம்ம, பாவங்கள் செய்த நம்ம, இந்த கரம் மூலமாய் அற்பமான மோசமான நம்மளை அந்த கரங்கள் மூலமாய் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நாம் இதுக்காய் ஜெபித்து அடுத்து நாம் அடுத்த காயத்தை நாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 செலுத்துகிறோம். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் அம்மா முன்னாடி வந்து அம்மா வந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. எல்லா கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். உங்கள் வேலைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வேலைக்காக ஜெபிங்க. நீங்கள் வருமானம் என்ன வருமானம் செய்து உங்கள் குடும்பத்துக்கு வருகிறதோ அந்த வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கடன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும். எங்கள் குடும்பத்தில் இருக்க பற்றாக்குறை மாறணும். இப்போ பாஸ்டர் அம்மா உங்களுக்காக உங்களை ஆசீர்வதித்து அவள் ஜெபிக்க போகிறாள். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. Thank you Lord. எங்களுக்காக நீ பட்ட பாடுகள் ஆண்டவரே, காய்களில் ஆண்டவரே பட்ட காயங்களை நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவாய் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளாதபடி, அதை தெரிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா ஏனோதானன் வாழ்ந்துதானே எங்கள் வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கால வேளையில உண்டாக்கினதுக்காய் மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நம்முடைய காயங்களினாலே ஆண்டவரே, நம்முடைய கைகளில் பட்ட காயங்களினாலே ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே
நாங்கள் வறுமையிலும் பற்றாக்குறையிலும் ஆண்டவரே இல்லாத நிலைமையிலும் ஆண்டவரே நாங்கள் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமே ராஜா. இனி அப்படி இல்லாதபடி என் தகப்பனே வருகிற நாட்களிலே ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரே நீ நிறைத்தரல வேண்டுமாய், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் எனக்காக எங்களுக்காக நீர் பட்ட ஆண்டவரே காயங்கள்னால ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதங்கள் பெரித ஆண்டவரே. அதை புரிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த கரங்களினால் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானங்களை ஆசீர்வதிக்குமா என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த கையில என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அது உமக்கு பிரியமானதா இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை கைகள் மூலமாய் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.